எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், செம்மையா. எத்தனை வந்துடுங்க அறுவடை, நீங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணிடுங்க கூட இந்த பாருங்க, இந்த அறுவடையா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. கடவுளே, காலிஃப்ளவர் கூட நல்லா வந்துடணும். நீ போகணும் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மூச்சு விடாமல் இவ்வளோ பேசியிருக்கானே, என்ன கூட கேட்கல. நான் இங்கே சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. சமையலாம் நானே பண்ணோம். இன்னும் உள்ளே எடுத்து போட்டுரு மொபைலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் விலாக் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபன்லோட விலாகாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகி சேமியா பண்ண போகிறேன். நான் ராகி சேமியா ஸ்வீட் அண்ட் காரம் பண்ணலான்ட்டுன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் எடுத்துக்கிறேன். நான் இப்போது 2 பேக்கெட் சேமியாவை போட்டுட்டு, ராகி சேமியா போட்டுட்டு இப்போது இந்த தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 மினிட்ஸ் வச்சா போதும். 2 மேலே வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அப்படியே கரெக்டாக 2 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி இங்கே வந்து சுட வச்சுட்டு ஆவி கட்டுறதுக்கு அப்படி இருப்பீங்க. ஆவி கட்டுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த தண்ணி கொதிச்சு வரத்துக்கும் இது 2 மினிட்ஸ் ஊறத்துக்கும் சரியாக இருக்கும். நம்ம ஆவி கட்டிடலாம். ராகி சேமியா பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். டைரெக்டாக வந்து நம்ம ரவை வந்து உப்புமா பண்ணுறோம், சேமியா உப்புமா பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஊற வச்சுட்டு ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உதிரியாக வரும். சரி, 2 மினிட்ஸ் ஊறட்டும், நம்ம ஆவி கட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டிடலாம். இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆவி கட்டிடலாம். ரொம்ப சொதன்னு இருந்தாலும் கட்டியாக ஆகிடும். நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வடி கட்டின பிறகு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விட்டோம்னா போதும். நான் சின்ன பர்னரில் மீடியமில் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இப்போ இதோட வந்து நம்ம இனிப்பு காரம்னு பண்ண வேண்டியது தான். 2மே பண்ண போகிறோம். ஸ்வீட்டும் பண்ண போகிறோம், காரமும் பண்ண போகிறோம். காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் வந்து இங்கே இது பேர் என்னது சாப்பரில் வந்து போட்டிருக்கேன். நான் வீட்டுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட்டு தான் அதிகமாக பண்ண போகிறோம், அதனால ஏலக்காய் அதிகமாக போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ணது சாப்பர். ஆமாம்மா, நம்ம வந்து 2025 யூஸ் பண்ண சாப்பர். இது சாப்பர் இல்லை, அது வந்து இது வந்து ஸ்மாஷர். இது விடுங்க. சரி, இப்போ இதை வந்து நம்ம பண்ணிக்கலாமா? பூண்டு ஒன்று போட்டுக்கலாமா? இது பூண்டு ஒன்று, ஒரே ஒரு சின்ன பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். சூப்பராக வந்து சாப் ஆகிடுச்சு பாருங்க, நல்லா பொடியா. நெக்ஸ்ட் ஏலக்காவை நசுக்கிக்கலாம். அந்த ஏலக்காவும் நசுக்கியாச்சு. இப்போ உங்களுடைய இடியாப்பத்தை இதில் போட்டுருவோம். இடியாப்பம் பாரு, ராகி புட்டை இதில் போட்டுருவோம். இப்போ இதில் வந்து நான் காரத்துக்காக அதை பாருங்க கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறேன். இதை மட்டும் காரம் பண்ணால் போதும். ஏன்னா ஸ்வீட் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கே, கட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உதிர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. லைட்டாக நம்ம வந்து சர்க்கரை தேங்காயெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்னாலே கரெக்டாக வந்துடும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம நசுக்கின ஏலக்காய், சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம் நீங்கள். அப்புறமா இது கூடவே தேங்காய் கொஞ்சம், அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லைன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குலாம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, நெய்யெல்லாம் விட்டு பண்ணிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும்.
குயிக்காக பண்ணிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்படி வேக வச்சு தேங்காயெல்லாம் ஆல்ரெடி நம்ம திருவி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இது வேகிற நேரம் தானே நம்மளுக்கு, அதுக்குள்ளே நம்ம வேறு வேலை கூட பார்க்கலாம். வந்து நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கனாலே உதிர்ந்துடும், சூப்பராக ஒட்டாத வந்துடும். நல்லா இப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, கட்டி இல்லாமல். நமக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு போடும்போது லைட்டாக அப்படி தான் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நெய் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக. கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த 2 மினிட்ஸ் இந்த ஊற வச்சுட்டு 10 மினிட்ஸ் வேக வைக்கிறீங்களா, அதுதான். அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம 2 மினிட்ஸ் ஊற வைக்கிறது தான் மெயினே. இதில் வந்து நம்ம அதுக்கு அந்த டைமிங் கம்மியானாலோ இல்லை ரொம்ப அதிகமானாலோ கரெக்டாக வராது. நம்மளுடைய சுவையான சேமியா ரெடி. நெக்ஸ்ட் வந்து காரம் பண்ணலாம். காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, அதனால இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு நிறைய போட்டு போடுது. ஜீரகம் வேணுன்றவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெரிய தாளிப்புலாம் கிடையாது. ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு சேமியாவை போட்டுற வேண்டியதுதான். உப்பு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம ஊற வைக்கும் போது சேமியாவில் உப்பு போட்டிருக்கோங்களா, அதனால நீங்கள் உப்புமா பண்ணும்போது உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்க வேண்டியதுதான். கலக்கிட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். எங்கள் வீட்டில் இது வந்து ராகி வேறு எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் தின்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு. சப்பாத்தி கொடுத்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. பட் இந்த சேமியா அந்த புட்டு பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேவரட் தான், வீட்டில் காலி பண்ணிடுவாங்க. கொஞ்சமாக தேங்காய் நிறைய போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கலக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதான், முடிஞ்சுது. இவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க, செம்மையா. கார்னிஷனுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆக்சுவலாக என்னன்னா, நான் பேசிக்கிட்டே கருவேப்பிலையை போட மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் போடும் போதே கருவேப்பிலையும் போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருமையான லஞ்ச். ப்ரிப்பேருக்காக வெயிட். என்ன இது? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருமையான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன். சாட்டர்டே என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஒன்றுமே இல்லையே ஸ்பெஷல். ஏன் இவ்வளோ பேர் கடாயி? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது. சேமியா இனிப்பு பிளஸ் காரம். சேமியா இல்ல, அது ராகி சேமியா சொல்லணும். சேமியா தானே, ராகி சேமியா. ராகி சேமியா காரம் பிளஸ் ஸ்வீட். அருமையா சாப்பிடாச்சு. பாருங்க, செய்தது எல்லாமே காலி ஆயிடுச்சு. அது நீ கழுவி வச்சிருக்க. ஆமா, நானே தான் காலி பண்ணிட்டேன். நீங்களே தான் காலி பண்ண சொல்லக்கூடாது. தன்னும் சாப்பிட்டா, இன்னைக்கு செகண்ட் டைம் தன்னு சாப்பிட்டுருக்கான், சனாவும் சாப்பிட்டுருக்கா. எல்லாருக்குமே, அதாவது நான் சொன்னல ராகி வந்து அதனால தேவையில்லாது. யார் அதிகமா சாப்பிடுது? சாப்பிட்டு காலி பண்ணது நீங்க தான் வீட்டுல அதிகமா சாப்பிடுறீங்க. இது மட்டும் தான் அதிகமா சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. நானே இப்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சரி சரி, பேசுறத கம்மி பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. இவர் சொல்ற மாதிரிலாம் வந்து ஒரு என்ன சொல்றது, மூக்கடலை வேக வச்சிருக்கேன். மூக்கடலையா? ஆமா, ஒயிட் சென்னா. ஒயிட் சென்னா அப்படியே சாப்பிடலாம் இல்லையா? இந்த போட்டு ஒரு பிரியாணி பண்ணிட்டு. என்ன பிரியாணி? அதான் சொல்றேன்ல, சென்னா பிரியாணி. சென்னா பிரியாணி சொல்லணும். மூக்கடலை பிரியாணினா சென்னா பிரியாணி. ஆமா, அப்படிதான், அப்படியே ஸ்பெஷலா சொல்லணும்ல. ஆமா, அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு எச்சு ஊறும். சரி, சென்னா பிரியாணி பண்ணிட்டு பிரியாணி ரெசிபிலாம் ஷேர் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன்றதா காமிக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம் பிரியாணி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதே மெத்தட்ல தான் மஷ்ரூம் பதிலா சென்னா மட்டும் போட்டு பண்ணுவாங்க. எல்லாம் இன்கிரிடியன்ட் சொன்னா கடுப்பாயிடுவாங்க. ஆமா ஆமா, சோ அதனால நம்ம செஞ்சுட்டு ஃபைனலா அவுட்புட் எப்படி வருது. அதான் 2 ஸ்பெஷல் டிஷ் வந்து திருப்பி பண்ண போறோம். பண்ணாத டிஷ் பண்ண போறோம் இன்னைக்கு. வந்து என்னது நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும். காலிஃப்ளவர் பகோடாவும். இத வந்து தன்னுலாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து பன்னீர் வேணுமா, சன்னாக்கும் பன்னீர் கேட்டான். பன்னீர் வந்து என்ன சொல்லலாம், அது வந்து பன்னீர் தான் சொல்லணும். நம்மளோ ஒரு பேர் ஒன்று வைக்கலாம். இருங்க, பன்னீர் தவா ஃப்ரையா என்ன சொல்லலாம், பன்னீர் 65 மாதிரி
ஏதோ ஒன்று தவால போட்டு ஃப்ரை பண்ண பன்னீர் போறேன் 75 பன்னீர் 75 அதுக்கு பேர் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்றேன், அதுக்கு என்ன பேருன்னு நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க அப்புறமா. ஏன்னா நான் என் மைண்டுக்கு தோடதை வச்சு நானா ஒரு டிஷ்ஷை பண்ண அந்த போறேன். டிஷ்ஷை பண்ணிட்டு மக்கள்கிட்டயே கேட்கலாம், கமெண்ட்ல போடுவாங்க ஆமா இது பேர் என்ன வைக்கலாம். சரி வாங்க வாங்க, டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து கழுவி ஊத்துருவாங்க, ஆனா நீ கண்டுக்கூடாது. சரி, இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ரெசிபி கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா தயவுசெய்து. நல்லா வந்துச்சு அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம சொன்னதான் தெரியும். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை எனக்கு சொல்லுங்க அப்புறமா. 2 டேபிள் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டோமா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த சனா இருக்கா பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்ட்டுன்னு ஒரு பாக்ஸ்ல இருந்த அதை ஃபுல்லாவே வேஸ்ட் பண்ணிட்டா வந்து. இப்போ அடுத்தது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாததுனால மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆச்சா, அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஆமா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். பாதி தண்ணி வெளில வந்திருக்கு. நானும் இந்த மிக்சிக்கு வேற வாங்கணும் கேட்குறேன், வாங்கி தர மாட்டேறீங்க. இதுனா அப்படியே இந்த இதுல இது ஆமா பாருங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு வேணும். கைஸ் சூப்பரா இருக்கு கைஸ். நான் பப்பன் நீங்க வேற அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடுல கிடைக்காது. அப்புறமா காலிஃப்ளவர் வந்து ஆக்சுவலா நான் வந்து சுட தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அலசி வச்சிருக்கேன். அப்புறம் நல்ல தண்ணியிலேயே அலசி வச்சிருக்கேன். இப்போ உப்பு வந்து இப்போதைக்கு நான் போடுறேன், தேவையான அளவு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம், திரும்பவும் வேணாம், தேவையான அளவு. சரி, அப்புறம் லெமன் இது வாங்க ஹோம்மேட். இதுமே வீட்டு மொட்டை மாடல வீட்லயே காய்ச்சது ஹோம்மேட், அறுவடை பண்ணது, காய்ச்சி பறிச்சதுன்னு சொல்றாங்க, அறுவடை பண்ணது. ரொம்ப சின்னதா தான் இருக்கு, ஏன்னா சீசன் இப்பதான் எல்லாமே காய்ச்சி முடிஞ்சது, அதனால சின்னதா தான் இருக்கு. இதை கொஞ்சமா இதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளி 10 மந்த் தெரியல எனக்கு. இன்னும் 4-5 இருக்கு, எத்தனை வந்துருங்க அறுவடை. நீங்க எவ்வளவு அறுவடை பண்ணிடுங்க போட. இந்த பாருங்க, இந்த அறுவடையா எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு, சின்னதுலயே என்ன பண்ணுது இப்ப சீசன் அப்படி மண்ணு மாத்தணும். இதாச்சும் வருதுல்ல. லெமன் எவ்வளவு தம்மா? 4 லெமன் 20 ரூபாய் விற்கிறானுங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து தண்ணி ஊத்தி நான் வளர்த்து வச்சது. நீங்க தண்ணி ஊத்தி வளர்த்து வச்சீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தண்ணி ஊத்துவீங்க. அம்மா தான் ரெகுலரா தண்ணி ஊத்தின்னு இருக்காங்க. நான் இங்க கழுவுன தண்ணி எல்லாம் இங்க ஊத்துறேன், இங்க இருந்து மேல கொண்டு போய் ஊத்துறாங்க. மேல இவர் வந்து ஊத்தல தண்ணி எல்லாம், நாங்களும் ஊத்துறது இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அரிசியை வந்து எடுத்து வச்சிருக்கேன். 4 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும். பேர் சொல்லக்கூடாது, அதனால சொல்ல மாட்டோம். வீடியோ எடுக்க கூட மாட்டாங்க. ஆமா, அந்த கடையில வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க பேர் சொல்ல மாட்டோம். சூப்பரா இருக்கு. ஆனா அரிசி 83 ரூபாய் 50 காசுங்க 1 kg ரைஸ். இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்க எப்படி வருதுன்னு பாப்போம். பார்க்க சூப்பரா இருக்கு, ஆனா வந்து செய்யறதுக்கு சூப்பரா இருக்கான்றது தெரியாது. நல்லா டேஸ்டா இருக்கு, பார்க்கணும். சாதம் அதிகமா வருதான்னு பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுல, போட்டுட்டு இதை நல்லா அப்படி ட்ரையாவே மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடவுளே, காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா வந்துடணும். நான் சொன்ன மெத்தட் பண்ணு. தயிர் சூட்டோடவே போட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. சூட்டோடவா? அதெல்லாம் கிடையாது. காலிஃப்ளவர் சுட சுட இருக்கும்போது தயிர் போடு. தயிர்லாம் கிடையாது, லெமன் போட்டுருக்கல. அதான் முட்டை. ஷோ, முட்டை போட்டா நல்லா ஒட்டிக்கும். அது முட்டை எல்லாம் போடலங்க, அவ்வளவுதான். சொல்றதே கேட்க மாட்டே நீ. அதான் இது போட்டு நல்லா கோட் பண்ணி இது அப்படியே ஒட்டும். இப்போ அது ஒட்டும் ஈரமாக தான் இருக்குது. நீ ஆயில்ல போட்ட உடனே இதாயிடும், தனித்தனியா வந்துடும். வரக்கூடாது, அதான் ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். இதை போட்டுப்போம், அவ்வளோதான், போதும். இன்னும் கொஞ்சமா போடலாமா? போட்டுவிடு. மாவே கிடையாது அதில், மாவு இன்னும் போடலாமா? ரொம்ப மாவா இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல அது. ஆமாம், ஆயில் அதிகமாக பிடிக்கும். தெரியல, எனக்கு தெரியாது. இந்தாங்க இந்த அரிசி மாவு எடுங்க. சுண்டல் சூப்பராக இருக்கு. அரிசி மாவு எடுங்க. நான் இப்பயே காலி பண்ணுறோம் உங்களுக்கு. இதா எது அரிசி மாவு? அதான் இதுவா? ஆமாம். அரிசி மாவு வந்து ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஏன்னா மாவு போட்டா அவ்வளோ, அதனால தான். கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருந்தால் ஒட்டும். வெறும் பவுடர் எடுத்து போட்டால் எப்படி ஒட்டும்? அதான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்.
போதும் போதும் போதும். நானும் போடுவேன், நீ மட்டுமா போடுவேன்? அவ்வளோதான். இது ஊறி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆங்கிள் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்படி வந்துடுறேன். ஆமாம், இது பாருங்க கலக்கி வச்சாச்சு. இது செய்யும் போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. முடிஞ்சு போச்சு இது வேலை. ஐயோ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணா எப்படி? காஷ்மீர் போய் லடாக் போகும்போது வாங்கிட்டு வந்த இது மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொட்டிகிட்டே இருக்குது. ஃபுல்லாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுக்கும் போது கரெக்டாக எடுக்கணும் தான். இந்த வேலை பன்னீர் கட் பண்ணுறது சிரமை வாய்ந்தவா என்னது அது புரியல எனக்கு. என்ன கஷ்டமான பேசுறேன்? வேலை. சிரமையாது சிரமம் 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 வாய்ந்த வேலை. ஆகையால் நாங்கள் இன்று முழுக்க முழுக்க தமிழில் பேசி வீடியோ எடுக்க போகிறோம். சிறிது சிறிதாக எடுத்து நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் வந்து எடுத்து 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 பாருங்களேன். கட் பண்ணு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க செய்ததுல பாதி காலி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா சாப்பிட்டே காலி ஆயிடுச்சு பாதி பாதியா. இருந்தா நல்ல பூஸ்ட் ஏத்தினோம்ல. பேசுறதெல்லாம் நானு, நீங்க என்ன பூஸ்ட் எடுத்துறீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? சமைக்கிறதெல்லாம் நானு. கையை ஒரே இடத்துல கையை இப்படி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கணும். என் சைடு நீ இப்படி மூவ் பண்ணா நான் அப்படி போகணும், நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல திருப்பணும். நீங்க அது மாதிரி காமிக்கிறது இல்லையே. பன்னீர் வந்து கட் பண்றேன். பார்த்து பார்த்து வலிக்கு போகுது பன்னீருக்கு. அது உடைய கூடாதுல்ல, அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பண்றேன் நான். சின்ன சின்னதாக கட் பண்ண அவ்வளோதான். சாப்பிடும் போது எப்படி இருந்தா உள்ள போகுது. அப்படியே வந்து ஃபிங்கர் மாதிரி ட்ரை பண்றேன். பெருசு பெருசா அப்படியே. ஆமா ஆமா. அப்பனா பண்ணா வேக இதாகும். கரெக்டா இருக்கும். ஏன் என்னாச்சு? நீட்டாச்சு. எவ்வளோ நேரம் ஆகும் இதாகும்? அது அப்படியே தவால போட்டு எடுக்க வேண்டியதுதான். அப்படியே மசாலாவை கோட் பண்ணி நம்ம பண்ணு. போதுமா? போதும் போதும். இன்னும் ஒன்று மட்டும். பன்னீர் வைக்கிற விலைக்கு எவ்வளோ போடுறது? பசங்களுக்கு தானே, அதுக்கு அதெல்லாம் சாப்பிட்றாங்களே வந்து அதிகமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வரைக்கும் நம்ம வந்து பசங்களுக்காக கோட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் கம்மி பண்ணணும். அப்போனா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள். நீங்கள் சாப்பிட கேட்க மாட்டீங்களா? அவங்களே சாப்பிட்ருவாங்க. நானும் கேட்பேன், என்ன பண்ணுறது? அப்புறம் விட்டு பசங்க சாப்பிட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா. ஆமாம், கரம் இது வந்து ஆக்சுவலாக பன்னீர் தவா ஃப்ரை பண்ண போகிறேன். வெறும் பன்னீர் தந்தூரி மாதிரி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆமாம், ஏதோ ஒன்றா நீங்கள் அதை பார்த்துட்டு பேர் சொல்லுங்கள். ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து தனியா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அப்படியே வராங்க. வாங்க போங்க. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா சனா? நான் சொன்னேன் பன்னீர். ஏய் வெய்யல சனா, அம்மா ஹெல்ப் பண்ண போறீங்களா? நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ? பன்னீர் கட் பண்ணுவேன். லெமன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சமாக லெமனை வந்து பிழிஞ்சு விடுறேன். தயிர் இருந்தா கூட நல்லா இருக்கும். தயிர் இல்லை. கட் பண்ணிட்டா? வேணாம், அது அவ்வளோதான். அது தயிர் வேணுமா சனா? அப்போ வாங்கிட்டு வரியா? வேணாம் விடுங்க, அவ்வளோதான். உப்பு போடல இன்னும் இல்லை. உப்பு 1/2 டீஸ்பூன். ஜீரக பொடி ஒரு இது வந்து சாட் மசாலா ஒரு 1/4 சொல்லு, இஷ்டத்து சொல்லு. ஜீரக பொடியே வருதுல வாயில. ஆமா, சாட் மசாலா வந்து லெமன் கம்மியா இருக்கிறதுனால சாட் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அது வந்து, அதனால அதையும் போட்டுக்கிட்டேன். இது பேரிக்காய் போட்டாச்சு. இது என்னது? ஒண்ணும் இல்ல, இது பேரி. ஏன் 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 இப்படி? பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூபெர்ரி, கேஎஃப்சிக்கு வந்து அதெல்லாம் போடுறாங்க. ப்ளூபெர்ரி, ரோஸ்பெர்ரி, பெரிஸ், எல்லா வகையான பெரிஸ் எடுத்துகிட்டு வந்து பவுடர் ஆக்கி மிளகா பொடி மாதிரி வச்சு மசாலா தண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி போகணும். லைட்டா தண்ணி தெளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு விடாம இவ்வளோ பேசிருக்கானே, என்ன கூட கேட்கல. நான் இங்க வந்து இன்கிரீடியன்ஸ்லாம் கரெக்டா போட்டு கோட் ஆகுறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா சொல்றேன், பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா உண்மையா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், பண்ணாதீங்க தயவு செய்து. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியாது, அவ்வளோதான். இந்த கோட்டிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இதோட ஸ்டவ்வை பற்ற வச்சு கட 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 கடன்னு சமைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வேலை முடிச்சிட்டோம். இந்த தண்ணி ஊற வச்சிடலாம், ஊற்றி. தண்ணி இன்னும் ஊற வைக்கவே இல்லையா அரிசியை? இப்போதான் செய்யும் போது தானே ஊற வைப்பாங்க. 1 ஹவர் ஊற வைக்கணும், அப்போதான் நல்லா வரும் அரிசி. அப்படி இல்லாம ரொம்ப ஊறினாலும் நல்லா வராது. யார் சொன்னா?
ஊற வச்சாதான் அது சாதம் அதிகமாக ஆகும். ஒரு 1/2 கிலோ போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 கிலோ கிடைக்கும். அதான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கொஞ்சம். இப்போ ஊற வச்சு இப்பயே பண்ணுறதுல என்ன இருக்கு அப்புறம்? ரொம்ப பேசாதீங்க, இப்படி வாங்க. இது ஆமா, இது என்னோட செஃப் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னோட குரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சாதம் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் கிமு பாண்டிய காலத்துல வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. மக்கப்படாத ரெடி காய்ஸ். கடாய் பற்ற வச்சாச்சு, பெரிய கடாய். இதெல்லாம் இனி நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி டேஸ்ட் வேற லெவலில் வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்? எண்ணெய் ஊற்ற போறியா? கடலை எண்ணெயா நல்ல எண்ணெயா? எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய், இதில் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும், கம்மியாக தான் விட்டுருக்கேன் நெய் நான். அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இதில் மஷ்ரூமுக்கு வந்து பண்ணும்போது ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வந்து அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். 3 ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இதுலேயே அப்படியே போட்டுடணும். இதில் கோல்டன் வறுவலாக பண்ணணுமா இல்லை அப்படியே அவ்வளோதான் நான் வேக வைக்கணுமா? இல்லை கோல்டன் ப்ரௌன் வரணும். போது பாருங்க, காலையில புதினா கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறமா மூக்கடலை ஊற வச்சு அதையும் வேக வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணி பண்ணும்போது பெரிய கடாயில பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. பாருங்க, பிரியாணி பண்றாரா எவ்வளவு? ஐயோ ஐயோ. அப்புறம் இவ்வளவு வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து இதுதான் முக்கியம் தெரியுமா? கோல்டன் கலர் இல்லனா அது பாருங்க, இப்பதான் கரெக்டா இருக்கு. அதாவது கேமரா பின்னாடி தொடச்சிருந்துருக்கணும்ல. கேமரா தொடக்காதே இவ்வளவு நேரம் எடுத்தாச்சு. கேமராமேன் சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றது. சமையலாம் நானே பண்ணோம். இன்னும் உள்ளே எடுத்துட்டு போட்டுரு மொபைலை. எடுத்துட்டு போ, ஹீட் ஆகிடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கருப்பான விட டேஸ்ட்டு டோட்டலாக டிஃபர் ஆகிடும். அதனால கோல்டன் வரவலாக பண்ணிட்டு இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர் வந்து பிளாக்காக மாறணும். இது மொத்தம் நடிப்பு. இப்போ இது யார் பண்ணிட்டு இருக்கா? நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து நான் அந்த சாதத்துக்கு வந்து தண்ணியை ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா நல்லா இருக்கு, பெரிய பாத்திரத்துல பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, நானா ஃபர்ஸ்ட் அந்த 25 கிலோ போடுவாங்க, அதில் தான் பண்ணுவேன். உருட்டுறது இந்த அளவுக்கு உருட்டு கோப்பால எங்க இருந்து அந்த சின்ன காலேஜ் ட்ரிப்பு போவோம் பத்தியா? அப்போ 15 பேர் போவோம் மொத்தமா. நான் தான் சமையல் பண்ணுவேன். இல்ல எங்க இருந்து அந்த சின்ன உருட்டு கோப்பால் இப்படிலாம் பேசுறது இப்பதான் தெரியுது. இந்த உருட்டு கோப்பால் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் அந்த சின்ன உருட்டு கோப்பால் செக்குல உண்மையா சொன்னா எல்லாம் உருட்டுன்றாங்க. என்ன பண்றது? இப்ப அது இதாயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பிரியாணி செய்யறதுல இவருக்கு தெரியாது உண்மையாவே. ஹலோ, யார் சொன்னா? இன்னைக்கு எப்படி முட்டை வருதுன்னு முட்டை பாரு பிரியாணி. கோல்டன் கலர் எப்படி வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, அடுத்து என்ன பொருள் போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்றேன், இது அடுத்து வந்து போடணும், அரிசி போடணும். அந்த இது கொத்தமல்லி, அந்த புதினா இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுத்த பொருள் போடணும். இன்னும் உப்பு போடணும், மஞ்சள் போடணும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஒரு டபரா ஃபுல்லா பிரியாணி பண்ணீங்களே, அடுத்தது என்ன போடணும் தயவுசெய்து சொல்லுங்க. இப்ப எனக்கு தயிர் போடணும். எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாத்தையும் சொன்னா சீக்ரெட் இன்கிரிடியன்ட் போடணும். அதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க எந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் தேவையில்லை. அடுத்தது என்ன போடுறது மட்டும் சொல்லுங்க. நீங்க என்னன்னா ஊத்தியாச்சு, அடுத்தது ஏன் எண்ணெயை போட போறேன்? அவ்வளவுதான், போதும். கொஞ்சம் 2 வெங்காயம் தனியா கொஞ்சம் 2 வெங்காயம் எதுக்குங்க? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எடுக்கும் போதெல்லாம் கீழே எடுக்கும் போதெல்லாம் 1/4 கிலோ வேஸ்ட் ஆகும். இப்போ என்ன போட போறேன்? 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா எவ்வளோ? கொஞ்சமா? ஆமா ஆமா, சும்மா ஒரு கை தான் போட்டிருக்கேன், இருக்கிற வரைக்கும் தான் போட்டிருக்கேன் நான். பக்கோடா வாசனை வருது. நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா சூப்பரா இருக்கும். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 கைக்கு போட்டுக்கிறேன். 3/4 கைக்கு நான் என்ன போடுறேன்னு அதை சொல்றேன் நான். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம தக்காளியே போட வேண்டியதுதான். இன்னைக்கு பிரியாணி வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆனியன் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இது எப்பவுமே இவ்வளவு பொறுமையா பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கும் போதெல்லாம் நான் காலையில லஞ்ச் பாக்ஸுக்கு தான் பேக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே லீவ், பசங்களும் லீவ் போட்டாங்க. இன்னைக்கு மத்தியானம் தான் லஞ்சை ப்ரிப்பரேஷன் பண்றேன்னா அதனால பொறுமையா பண்ணலான்னு பண்ணிருக்கேன். பாருங்க, சூப்பரா வந்து
ஆனியன் வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. உண்மையாலே செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம இப்படி பண்ணதுல அந்த பகோடா வாசனை வராது. இப்ப பகோடா வாசனை அதாங்க நம்ம இவ்வளவு நாள் பண்ணும்போது ஒரு நாளும் அவசரமாவே தான் பண்ணிருக்கோம். டைம் ஆகுதுன்னே தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது அப்படிதான் டைம் ஆகுதுன்னு தான் பண்ணோம். ஆமா, பவர் கட் ஆயிடுச்சுல இன்னைக்கு. அர்ஜென்ட் சமையலாவே போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா பொறுமையா டைம் எடுத்து சுரேஷ் அவரா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரா? வேற லெவல். யாரு சீப் அவர் வந்து செஃப் சுரேஷ். இப்போ என்ன போட்டேன் நான்? தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி அரைச்சி அதை போட்டுட்டேன் நான். இப்போ சனா தயிர் வாங்கிட்டேன்டான்னா தயிரையும் போட்டுற வேண்டியதுதான். தக்காளி கட் பண்ணும்போது ஜூஸியா இருந்தது, அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு நல்ல செஃப் நல்ல சமையல்காரர் என்ன பண்ணுவாங்கம்மா, அது தக்காளி கட் பண்ணும்போது அது ஜூஸ் வெளியே வரக்கூடாது. நல்ல செஃப்க்கு இல்ல, அது வந்து நல்ல கத்திக்கு. ஆக்சுவலா நேத்து தான் பிபிசியோட ப்ராடக்ட்ஸ் வந்து இர்ஃபான் நியூஸ்ல பார்த்தாரு வெங்கடேஷ் பத் சார் பேசுறத. அதை அப்படியே எடுத்து விடுறாரு இன்னைக்கு. அவரு சொன்னது நைஃபுக்காக சொன்னாரு, செஃப்புக்காக சொல்லல. எப்பேற்பட்ட செஃபா இருந்தாலும் கத்தி மொக்கையா இருந்தா தக்காளியே கட் பண்ண முடியாது. அவர் வந்து கத்திக்கு தான் சொன்னாரு. ஷார்ப்னஸ் கத்தி ஷார்ப்னஸ் கொடுத்தாலும் கரெக்டா கட் பண்ணுவாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறேன். இதுல நடுவுல புகை வருது பாரு. அது இல்ல, அது இருக்கட்டும். அது வரா இப்பதான் அவங்க. மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். அக்கா வந்து தந்தாங்க. ஸ்ரீலங்கா வாயினே செல்வாங்க கிட்ட தந்தாங்க. ஆர்டர் பார்த்துட்டு போனாங்க. 10 ரூபாய் ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நீங்க ஒரு வாட்டி சமையல் பண்ணும்போது நான் வந்து பூஸ்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பேன். தானே சனா எப்படி இருக்கு? மாமா நீங்க 1 மினிட் தான் சொன்னீங்க, 2 நூறு குடிச்சிட்டீங்க. ஹலோ இப்படி கொடு. ஹலோ எனக்கு சார் மேடம் கொடுங்க மேடம். முடியாது. அப்பாக்கு பொண்ணுக்கும் 1/2 லிட்டர் பாட்டில் கொடுத்தா கூட மொத்தமா ஒரு வாய் கொடுக்குறியா? நான் அப்ப 1 லிட்டர் ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். ஒன்னும் வாங்கிட்டு அதிகமா இருக்குதுனால அவ்வளோ. அப்படி ஊற்றினாதான் வெளிச்சம் நல்லா இருக்கும். இப்படி ஊற்றினா வெளிச்சம் லைட்டு. தயிர் சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றி இருக்கேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் பகோடாக்கு இங்கே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறேன். அதுலேயே தான் பண்ண போகிறேன் நான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த பக்கம் அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். இன்னைக்கு கிரேவி வேறு லெவலில் வந்துருக்கு. காரணம் மிஸ்டர் சுரேஷ் வந்து வெங்காயம் வதங்க. நம்ம வேக வச்சிருக்க சென்னாவை இதில் போட்டுடலாம். சென்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2.5 கப் அளவுக்கு இருக்கும். வேக வச்ச சென்னா 2.5 கப் அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். நல்லா தூக்கி விட்டுட்டேன். சென்னாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு கலக்கு, அப்படி ஒரு கலக்கு 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 கலக்கி விட்டு அந்த கொதி வந்து லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த சமயத்தை பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை சுட வச்ச தண்ணியை ஊத்தி அப்பப்போ இந்த மாதிரி சந்திரமுகியா மாறிடுவாங்க. திருப்பியும் தண்ணியை கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை கழுவி போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து 1க்கு என்ன எவ்வளோ போச்சு என்னென்ன, ஐயோ மறந்துட்டேனே. 1க்கு 1.25 அளவில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கப்பு அரிசிக்கு வந்து நான் 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம்ல. ரசம் ரசம் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, இதை பார்க்க எப்படி இருக்கு? ரசம் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அரிசியை போடணும். அரிசி கொதிச்சு வரட்டும், அரிசி போட்டுடலாம். அங்கே அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தூக்கலாக தான் இருக்குது. தூக்கலாக தான் இருக்கா? ஆமாம் ஆமாம். அதான் இதான் நான் சொன்ன மெத்தடு. அங்கே எண்ணெய் காஞ்சிச்சு. இருங்க இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் போடணும். இல்லை அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடணும். தெரியும் எனக்கு. 2 சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு அரிசி போட்ட பிறகு போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பகோடா பண்ண போறேன். இப்போ இதுல இந்த டேஸ்டான பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. போட போறேன் நானு. ஸ்லோல வச்சுக்கலாம், ஏன்னா காலிஃப்ளவர் வேகணும். அந்த மாவு வந்து தனியா வரல. சோ இதுல வந்து நான் சொன்ன மெத்தட் வந்து கரெக்ட்டா. மாவு வராததால இவர் சொன்ன மெத்தட். மாவு வந்துச்சுன்னா நானே பண்ணிடலன்னு அர்த்தம். அது கொதிச்சிச்சு. நான் வந்து 3/4 அளவுக்கு வந்து
லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும், அவ்வளோதான். சரி, அரிசியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி வந்துருச்சு தண்ணி. நான் இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கிறேன். சில பல காரணங்களால் கேமராமேன் வருவதற்கு முன்னே வேலைகள் முடிந்து விட்டது. ஓ மை காட். காலிஃப்ளவர் பகோடா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன் மக்களே, மொபைல்ல ஸ்பேஸே இல்ல. சோ அடுத்தது பன்னீர் 65 மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. பன்னீர் 65 மாதிரி பண்ணிட்டேன் நான். 3 பீஸ்ல ஒரு பீஸ் டேஸ்டிங்க்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து போதும், எடுத்து சாப்பிடாதீங்க இதோட. இப்போ பாருங்க, பன்னீர் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்னொன்னா. காலிஃப்ளவர் முடிச்சுட்டு அதுலயே வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னல டேஸ்ட் டிஃபரெண்டா நல்ல வேற லெவல்ல சொன்னேன். அதே மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. சபா முடியல சாமி. என்னைக்குமே செய்யறவங்களுக்கு ரெகக்னைசேஷனே கிடையாது. அது எடுக்க நீங்க வீங்க செய்வீங்க. கலர்ஃபுல்லா இருக்குது போட்டோ. கை கெட்டது வாய் கேட்ட விட மாட்டாங்க மக்களே. கதை எடுத்து வாயில போடும்போது தட்டி விட்டாங்க. போட்டோக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் சொல்றேன். நானே ஸ்லோ ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். தம்மு போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தம்மு முடிஞ்சு வந்துட்டான். பன்னீர் டேஸ்ட் பண்றதுக்காக மேடம் வந்துட்டாங்க இங்க வந்து. சரி, தம்மு போட்டாச்சு. கேமராமேன் வரதுக்கு முன்னாடியே ஏதாவது சொல்லல, பாதி வேலை முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சு. இதோட ஃப்ரை தான் பாருங்க, சூப்பரா வந்துச்சு. ஃபிஷ் ஃபிங்கர் பிளேட்டிங் பண்றது கூட என்ன வைக்கிறது நான் அப்புறம் மனவரை பார்த்துட்டாங்க மக்கள். அவங்க தெரிஞ்சிடும். மக்களுக்கு தம்ப்நெயில்ல வச்சாதான் அப்போ உள்ள கூட வருவாங்க பாக்குறதுக்காவது. அப்படி இருந்தும் பார்க்க மாட்டேறாங்க, லைக் போட மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு செய்கிறோம். கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக பண்ணுங்க வந்து. அப்போ நெக்ஸ்ட் டைம் இன்னும் எங்களுக்கு பெட்டராக பண்ணணும்னு ஒரு ஃபீல் வரும். இப்போ யாருமே பார்க்க மாட்டேறீங்க சரியா, லைக்ஸும் போட மாட்டேறீங்களா? அதனால என்ன ஆகுதுச்சா, என்னடா இது, என்ன பண்ணுறது, வேற என்ன எப்படி பண்ணுறது, டிமோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கு நம்மளுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். ஆஹா, என்ன கொஞ்ச நேரம் இருக்குமா? கலர் இட்டு அப்புறமா பண்ணலாங்க. கலர் விட்டுட்டு ஐயோ அப்பப்போ கலர் விட்டுட்டு தம் போடலாம். பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இப்போதான் முழுசா தம் எடுக்கிறோங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு, கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணி. டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை ரைட்டாக போட்டுக்கலாம். சரி, சூடாக இருக்கா? சுண்டல் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே எடுத்து சூடு சூடு சூடு. எப்படிமா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பன்னீர் அல்டிமேட்டா இருக்கா? ஆஹா.